ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக திருச்சி சிவா எம்பி பரப்புரை மேற்கொண்டார். இந்தியாவிலேயே பெண்களுக்கு உள்ளாட்சி மன்றத்தில் 50 விழுக்காடும் வேலைவாய்ப்பில் 40 விழுக்காடும் திமுக தான் வழங்கியுள்ளதாக சிவா கூறினார். ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல். ஏப்ரல் 29 மேற்கு வங்காளத்தில் தேர்தல். இந்த சூழ்நிலையில் என்ன காரணத்திற்காக இவ்வளவு அவசரமாக இந்த கூட்டம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் மொத்தம் 55 பேர் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். அதே போல மேற்கு வங்காளத்தில் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் 56 பேர். இவ்வளவு பேரையும் உச்சக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது களத்தில் இருந்து அகற்றி டெல்லியிலே முடக்கி வைக்கின்ற ஒரு சூழ்ச்சியை ஒன்றிய அரசு செய்திருக்கின்றது. நாங்கள் இவ்வளவு பேரும் அங்கே சென்று இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் போதும் இந்த தேர்தல் களத்தை பார்த்துக் கொள்ள எங்கள் நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. அவசர நிலை காலத்தில் தளபதி அண்ணன் ஸ்டாலின் உள்ளிட்ட கழகத்துடைய முன்னோடிகள் உரையாற்றிக் கொண்டிருக்கிற நான் மாணவனாக ஓராண்டு காலம் சிறையில் இருந்தபோது ஒற்றை மனிதனாக திராவிட முன்னேற்றத்தை காத்தவர் தலைவர் கலைஞர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.